இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தளபதியினுடைய சினிமா கேரியர் இருக்கு இல்லையா, அதனுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி 16 கேஸ்ட் அண்ட் கியூ ரிலீஸ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனை எகிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா வினோத் தான் இயக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலுக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான திரைப்படம் அப்படின்றத எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தல அஜித் இருக்கார் இல்லையா, அவரை வச்சும் நல்ல நல்ல திரைப்படங்கள் அப்படின்றத எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கலவையான விமர்சனம் அப்படின்றத வாங்கியிருந்தாலும் கூட அவருடைய ஃபர்ஸ்ட் 2 திரைப்படங்களான சதுரங்க வேட்டை, அது மட்டும் இல்லாமல் தீரன் அதிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு வினோத் யாரு அப்படின்றத காட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்துட்டு தளபதி தன்னுடைய கெரியருடைய லாஸ்ட் படம் அப்படின்றத கையில் ஒப்படைச்சிருக்காரு. ஸோ இது என்ன மாதிரியான கதையாக இருக்க போது, இது என்ன மாதிரியான அவுட்புட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட வினோத் இருக்கார் இல்லையா, அவருடைய சைட்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு இல்லையா, அது நேற்றுலேருந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாபி தியோல் இருக்கார் இல்லையா, அனிமல் திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ கங்குவா திரைப்படத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாக்கு அகைன்ஸ்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு வில்லனா. ஸோ பாபி தியோல் தான் தளபதி 16 வில்லன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடியது. பாபி தியோல் வேர்சஸ் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்தே இன்ஸ்டாகிராம் மாதிரியான பேஜஸ்ல வந்துட்டு எக்கச்சக்கமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாபி தியோல் இருக்கார் இல்லையா, அவர் தளபதி விஜய் 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னா சட்டை இல்லாமல் ஃபைட் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரியான எடிட்டிங்ஸ் அப்படின்றதும் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைட் போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, அதிர வைக்க போகுது தேட்டர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாபி தியோல் ஒரு பக்கம் மிரட்ட, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ராஜனுடைய கேரக்டர் அப்படின்றதும் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தளபதி பிரகாஷ் ராஜ் அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, கில்லிலேயா இருந்தாலும் சரி, இல்லை சிவகாசிலேயா இருந்தாலும் சரி, எல்லாராலையுமே இப்போ வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கில்லி சிவகாசி திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த 2 திரைப்படத்துலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய காம்பினேஷன், அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி அப்படின்றது அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வில்லன் ஹீரோ அப்படின்ற காம்பினேஷனை தாண்டி இதில் பாபி தியோல் தான் வில்லனாக இருக்க போறாரு அப்படின்றது உறுதிப்படுத்தினதுனால பிரகாஷ் ராஜ் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதத்தில் வில்லனா தளபதி இருக்கார் இல்லையா, அவர் எதிர்த்து நிற்க போறாரா, இல்லைன்னா ஒரு குணச்சித்திர கேரக்டர் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் தளபதி பக்கத்தில் நிற்க போறாரா அப்படின்றதும் ஒரு எக்கச்சக்கமான கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. தளபதிக்கு அகைன்ஸ்டா நின்று நம்ம எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறாரா, இல்லை தளபதி பக்கத்தில் தளபதி கூட நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா தளபதியினுடைய படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்டிப்பாக வில்லனிசமுக்கு வந்துட்டு எந்த விதமான குறைச்சலும் இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதே சைடில் பார்த்தோம் அப்படின்னா அனதர் 3 பேருடைய கேரக்டர் ரிவீல் அப்படின்றதும் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, மமிதா பைஜுனுடைய கேரக்டர் அப்படின்றது ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு எக்கச்சக்கமான மலையாள திரைப்படங்கள் அப்படின்றது பண்ணியிருந்தாலும் கூட தமிழ் ரசிகர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரேமலு திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ரீனா கேரக்டர் மூலியமா தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பரிச்சயமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப துருன்னு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டரோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தன்னை விரும்பின ஒரு பையனை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றத நடிச்சாங்க அப்படின்றத தாண்டி வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்க இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எந்த தமிழ் படத்துலையுமே நடிச்சது கிடையாது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே பார்த்தோம் அப்படின்னா தளபதி இருக்கார் இல்லையா, அவர் கூட கிடைச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுடைய தமிழ் கெரியர் கிராஃப்ட் அப்படின்றத வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய தமிழ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருடைய படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூஜா ஹெக்டே இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு இந்த படத்தில் கமிட் ஆகிருக்குது அப்படின்றது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லையப்பா தளபதி இருக்காரு இல்லையா, அவர் சென்டிமெண்ட்லாம் பார்க்காம மறுபடியும் பூஜா ஹெக்டேயோட சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை பாராட்டவும் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோலிவுட் மட்டும் கிடையாது, எல்லா சினிமா வட்டாரங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் ஹீரோ இல்லைன்னா ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் கமிட் ஆகி நடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹீரோயின் நடிச்சு அந்த படம் ஓடலை அப்படின்னாலே அந்த ஹீரோயின் ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுவாங்க. அடுத்து அந்த ஹீரோஸோட
ஃபேமிலிஸோட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோயின்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்காது. அதே நேரத்தில் ஒரு ஹீரோயினோட நடிச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதை எல்லா டேரக்டர்ஸுமே வைக்க பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பல கிசுகிசுக்கள் எழும் அப்படின்றதுனால ஒரு சில ஹீரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஹீரோயின்ஸோட 1-2 படங்களோட நிப்பாட்டிக்குவாங்க. காம்பினேஷன் நல்லா இருக்கு, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாலும் கூட கிசுகிசுக்கள் வந்துடும் அப்படின்றதுனாலேயே பார்த்தோம்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் செட் ஆனாலும் தொடர்ந்து நடிக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி ஒரு சிலர் நல்ல காம்பினேஷன் இருக்கு அப்படின்றதுனால நடிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகியுமே பார்த்தோம்னா படம் நல்லா ஓடல அப்படின்ற பட்சத்தில் சென்டிமெண்ட் பார்த்து அந்த ஹீரோயின் இனிமேல் நம்ம படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ பூஜா ஹெக்டே இருக்காங்க இல்லையா, பூஜா ஹெக்டே, விஜய் இவங்க 2 பேருமே வந்துட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நடித்த திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு கலவையான விமர்சனம் அப்படின்றது தான் வாங்குச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பீஸ்ட் இருக்கு இல்லையா, கிளைமேக்ஸ் சீன் மட்டும் இல்லைனா ஒரு சூப்பரான படம் அப்படின்றதான் வந்துட்டு இன்னைக்குமே பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிச்சு ஹலாமத்தி பேபி போ இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் படம் நல்லா போல அப்படின்றதுனால பூஜா ஹெக்டேக்கும் தளபதி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் நடிக்கக்கூடிய படம் அப்படின்றது வந்துட்டு இனி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரால் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பூஜா ஹெக்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தளபதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா பலரால் பாராட்டப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூஜா ஹெக்டே தான் வந்துட்டு இந்த படத்தினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சென்டிமெண்ட்லாம் பார்க்காம டேரக்டருடைய சாய்ஸ் இருக்கு இல்லையா, டேரக்டர் வந்துட்டு என்ன கதை சொல்லியிருக்காரோ அதுக்கு வந்துட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ என்ன எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு டேரக்டருக்கு தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு டேரக்டர்கிட்ட போயிட்டு இந்த சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க வேணாம் இவங்க வேணாம்னு சொல்கிறது விஜயனுடைய கெரியர் இருக்கு இல்லையா, அது இல்லாத பாலிசி. டேரக்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்றதுக்கு விஜய் முழுக்க சம்மதம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கதைக்கு முக்கியத்துவம் இருக்கு. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் டேரக்டருக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னா அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் பூஜா ஹெக்டே மறுபடியும் தளபதி விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி 69 இருக்கு இல்லையா, அதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே ரிவீல் ஆகாத இன்னொரு கேரக்டர் அப்படின்றதும் இருக்குது. அது வந்துட்டு பிரியாமணியா இல்லை பிரியா பவானி சங்கரா இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நடிகை சிம்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ரன் விஜய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே விஜய் சிம்ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதும் ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் அப்படின்றது அல்டிமேட்டாக ஓடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கிறது சிம்ரன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அது பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு 80-90% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா அது பிரியாமணி இருக்காங்க இல்லையா, பருத்தி வீரனில் ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பிரியாமணி தான் அந்த கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரியாமணியுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட எல்லா படத்துலையுமே அட்டகாசமான ஆக்டிங் அப்படின்றத நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவில் பிரியாமணியும் இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் சாய்ஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் சாய்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறதுனால அவுட்புட் எப்போதான் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு தளபதியுடைய ரசிகர்கள் எல்லாம் ஆவலாக காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா யுவன் இருக்கார் இல்லையா, யுவன் என்னதான் அவருடைய பெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருந்தாலும் கூட தளபதி யுவன் காம்பினேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலை அப்படின்றதுனால இந்த திரைப்படத்துக்கு மறுபடியும் அனிருத் இருக்கார் இல்லையா, அனிருத் கையிலேயே அந்த இசையமைப்பாளர் பதவி அந்த பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா 4 படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது தளபதி அனிருத் கமலுடைய 5வது படம் அப்படின்றதுனால அட்டகாசமான மியூசிக்னால அனிருத் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசை. அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அனிருத் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவில் நீங்கள் யாருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் இந்த படத்தில் இவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.